வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் கமெண்ட்ஸ் பார்ட் 3. ஓகே, ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பார்ட் 1ல டிஸ்பிளே கமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். பார்ட் 2ல ஸ்னாப் செட்டிங் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிரிட் செட்டிங். கிரிட்னா என்னன்னு பார்க்கலாம். கிரிட்டுக்கும் ஷார்ட்கட்டு டிஎஸ் தான். ஸோ டிராப் செட்டிங் பார்த்தீங்கன்னா ஓகே கிரிட். இப்போ நம்ம கிரிட்ல ஸ்னாப் பார்த்தாச்சு. ஸோ கிரிட்டோட ஷார்ட்கட் பார்த்தோம் F7. இந்த கிரிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், நம்ம சின்ன வயசுல கிராஃப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்து பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி வரைஞ்சிருக்கோம். ஸோ அதுதான் இந்த கிரிட். ஸோ அதே சேம் பர்பஸ் தான். இந்த ஸ்னாப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டிராயிங் வந்து அக்யூரஸியாக வேணும், வேல்யூ வந்து நம்ம வரைகிற டிராயிங் வந்து 0 ப்ரிசிஷன் 0 இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்னாப் செட் பண்ணுறோம். ஸோ அதே சேம் ரீசனுக்காக தான் இந்த கிரிட்டும் யூஸ் ஆகுது. ஸோ கிரிட்டோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 1னா 1, 2னா 2. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செட் பண்ணிக்கலாம். நான் ஈக்குவல் எடுத்து விட்டதுனால இங்கே மாறல பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஈக்குவல் டிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். 1 மாறிச்சா. ஸோ ஈக்குவல் வேணும் எனக்கு அப்படின்னா அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விசுவலைசேஷன் பின்னாடி பார்க்குற விசுவலைசேஷன் எப்படி வேணும் அப்படின்ற செட் பண்ணுறது தான் இது. ஓகே, நான் F7 ஆன் பண்ணேன், அதனால கிரிட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ கிரிட் ஆன் ஆயிடுச்சு. மறுபடியும் டிராஃப்ட் செட்டிங் போகிறேன். உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன். கிரிட் ஸ்டைல் உங்களுக்கு எப்படி வேணும், டிஸ்பிளே டாட்டாடின்னு கிரிட் உங்களுக்கு 2D மாடல் ஸ்பேஸில் வேணுமா, பிளாக் எடிட்டரில் வேணுமா, ஷீட்டில் வேணுமா. ஷீட்டில் வேணும் அப்படின்னு செட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா டாட்டடாக மாறிச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம கொடுத்ததுல டிராஃப்ட் செட்டிங் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா டாட்டட் கிரிட் இன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்டுருக்காங்க. டாட்டட் வேணும்னு சொன்னதுனால இந்த மாதிரிலாம் வருது. எனக்கு 2D மாடல் ஸ்பேஸில் வேணாம், எனக்கு பிளாக் எடிட்டரில் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா ஓகே கொடுத்தோன்னா இங்கேருந்து போயிடும். ஸோ பிளாக்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பிளாக் பண்ணணும் இல்லையா. ஸோ ஒரு நிமிஷம், 1 மினிட். ஓகே, இதை பிளாக் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா ஓகே கொடுத்தோன்னா இங்கே டாட்டா டிஸ்பிளே வந்துடும். ஸோ டாட்டா இருக்குது தெரியுதா உங்களுக்கு. மறுபடியும் டிராஃப்ட் செட்டிங்கில் போய் நான் கலர்ஸ் மாற்றி காட்டிடுறேன், அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செலெக்ஷனில் போயிட்டு ஓப்பன் டிஸ்பிளேல போயிட்டு கலர்ஸு பிளாக் எடிட்டருக்கு கலரு பிளாக் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒயிட் கலர் டிஸ்பிளே தெரியும். அப்ளை. ஓகே எனக்கு பிளாக் இப்போ பார்த்தீங்களா டாட்டாவில் தெரியுது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செட் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் எடிட்டரில் வேண்டாம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். நார்மலோட கிரிட் செட்டிங் வந்துடும். ஏன்னா கிரிட் ஆனில் வச்சிருக்கோம், அதனால அந்த மாதிரி வரும். ஸோ ஷீட்டில் வேணும் அப்படின்னா ஓகே கொடுத்து இப்போ நான் பிரிண்ட் எடுக்கிறேன்னா மறுபடியும் ஷீட்டுக்கு போகணும் இல்லையா. ஸோ அப்படி இல்லைன்னா லே அவுட் செக் பண்ணாலும் பிரிண்டர் தான். ஸோ லே அவுட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பிளாக் எடிட்டர் கொடுத்து அதனால லேயர் வரல. ஸோ டிஸ்கார்ட் இப்போ கொடுத்துட்டு லே அவுட் கொடுத்து பார்த்தீங்கன்னா லே அவுட்டில் கிரிட்லிங் வந்துச்சா. ஸோ இதுதான் அது. ஓகேவா. ஸோ கிரிட்டோட ஸ்பேஸ் ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், 1 mmனா 1 mm ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுத்தனால மாறிடுச்சு. மேஜர் லைன் எவ்வளோ 10 லைனுக்கு ஒரு லைன் மேஜர் லைன் வேணும் அப்படின்னா 10 லைன் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ 10 கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ 10 கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். 1 2 3 4 5 6 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 லைன்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்லேயும் ஒய்லையும் ஈவனாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிரிட்டோட பிஹேவியர் எப்படி இருக்கணும். ஸோ அடாப்டிவ் கிரிட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜூம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரிட் லைன்ஸ் வந்து மாறிக்கிட்டே ஆகும். மார்க் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த அடாப்டிவ்ன்றது. சப்டிவிஷனும் உங்களுக்கு அந்த மாதிரி மாறணுமா அப்படிங்கிருக்காங்க. ஸோ மாறணும்னு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ அதுவும் சப்டிவிஷன் மாறிட்டே இருக்கும், வேற ஒன்றுமே இல்லை. சப்டிவிஷனும் ஜூம் பண்ண பண்ணனா அடுத்தடுத்து டிவிஷனுக்குள்ள டிவைட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேவா. லிமிட்ஸுக்குள்ள வேணுமா வேண்டாமான்னு கேட்டுருக்காங்க. ஸோ இது வேண்டாம் இது வேண்டாம் எடுத்துட்டேன். டிஸ்பிளேவே எடுத்துட்டேன்னு சொன்னேன். சரி, அடாப்டிவ் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே அடாப்டிவ் எடுத்துட்டீங்கன்னா புரியுதா. ஸோ இதுதான் அது. ஓகே, யூசிஎஸ்ஸை ஃபாலோ பண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யூசிஎஸ் நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். அதை சென்டரா பேஸ் பண்ணி மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அந்த லாஸ்ட் ஆப்ஷன்ஸ்.
ஷீட் லேஅவுட் நான் எடுத்து விட்டுறேன், எனக்கு வேண்டாம் இப்போ. ஸோ லிமிட்ஸ் நம்ம செட் பண்ணல இல்லையா, ஸோ அதனால அந்த ஆப்ஷன் மாற மாட்டேங்குது, வேற ஒன்று. டிஸ்பிளே கிரிட் பியாண்ட் லிமிட்ஸ். ஓகே, இப்போ நான் லிமிட்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ லிமிட்ஸ் ஆன் லிமிட்ஸ் 0,0 ஓகே 12,19. இப்போ ஜூம் என்டர் ஆல். ஓகே, இப்போ ட்ராப் செட்டிங் இதை விட்டுட்டோம்னா புரியுதுங்களா. ஸோ நீங்கள் எங்கே கிரிட்டை செட் பண்ணீங்க, நீங்கள் செட் பண்ண இடம் இந்த லிமிட்ஸ் ஃபுல்லில் மட்டும் வந்துருக்கு, பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த செகண்ட் ஆப்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஐசோமெட்ரிக் ஸ்னாப் பற்றி சொல்லலை. ஸோ ஐசோமெட்ரிக் ஸ்னாப் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். கிரிட் ஸ்னாப்லேயே ஐசோமெட்ரிக் செட் பண்ணோம் அப்படின்னா ஓகே கொடுத்துட்றேன். ஸோ 2Dலேயே நீங்கள் 3D ஆப்ஜெக்ட் வரையலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ ஓகே, ஸோ நான் இது செட் பண்ணியிருக்கேன், ஸ்னாப் எடுத்துடுறேன். ஸ்னாப் வேணாம் எனக்கு. ஓகே, லிமிட்ஸ் சாரி நான் லிமிட்ஸ் ஆன் ஆஃப் பண்ணல இல்லையா. ஸோ அதான் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, லிமிட்ஸ் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, ஸோ நமக்கு தேவையில்லை அப்படின்றது. ஸோ ஓகே, லைன் எடுக்கிறேன். இப்போ F5 இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோ பிளான் வேணுமா வேணாமா அப்படின்னு. புரியுதுங்களா. நான் என்னால் 3Dயில் ஸ்கெட்ச் வர முடியுது, பார்த்தீங்களா. ஸோ 2D தான் இருக்குது, ஆனால் நமக்கு விஷுவல் 3D மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் அந்த ஐசோமெட்ரிக் ஸ்னாப் அப்படின்றது. ஓகே, இப்போ ஸ்னாப் அண்ட் கிரிட் பார்த்தாச்சு. ஸோ இதில் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரா கமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து 3 இருக்குது, லைன், சர்க்கிள், ஆர்க். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.